If force F, acceleration A and time t are chosen as the fundamental physical quantities, find the dimensions of energy. Force F is நமக்கு தெரியும் ml t power minus 2. Find the dimension of energy கேட்கும்போது எனர்ஜிக்கு உள்ள டைமென்ஷன்ஸ் இங்கே போட்டிருக்கோம். ml square t power minus 2, mக்கு வந்து டைமென்ஷன் 1, அதனால் பவர் 1 l square t power minus 2. Proportional to ஃபோர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஏ, அதே மாதிரி ஆக்சிஸ்க்கு பி, டைமுக்கு வந்து சி கொடுத்துருக்கோம். ஃபோர்ஸ்க்கு என்னென்னா m1 l1 t power minus 2, ml t power minus 2 நம்ம m power 1 l power 1 t power minus 2 எழுதிக்கலாம். அதே மாதிரி ஏக்கு வந்து ஆக்சிஸ்ங்கிறதால l2 power minus 2, இப்போ நம்ம l1 l power 1 போட்டுக்கலாம். டீக்கு நமக்கு டைம் வந்து டி தான். இப்போ என்னென்னா யூ டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டைமென்ஷன்ஸை ஈக்குவல் பண்ணணும். இப்போ அக்கார்டிங் டு ஹோமோஜெனிட்டி, பிரிட்ஸ் லா ஹோமோஜெனிட்டி பிரகாரம். அப்போ இங்கே லெஃப்ட் சைடு வந்து எம்முக்கு வந்து 1 இருக்குது. இங்கே பார்த்தோன்னா இந்த எம்முக்கு வந்து என்னது எம் பவர் 1 இன்ட்டு ஏ என்னது எம் பவர் ஏ. ஸோ எம்முக்கு இங்கே வந்து ஏ, இங்கே வந்து எம்முக்கு வந்து 1. ஸோ ஏ ஈக்குவல் டு 1. அடுத்து டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் பண்ணும்போது இங்கே வந்து 2 இருக்குது. அந்த 2 தான் இங்கே போட்டிருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோன்னா இங்கே எல் பவர் ஏ, இங்கே பார்த்தோன்னா எல் பவர் பி. ஓகேவா? அப்போ என்னென்ன இது எப்படி எழுதலாம்? எல் ஏ ப்ளஸ் பி எழுதலாம். ஓகேவா? இது ரைட் சைடு. ஆனால் இங்கே 2 இருக்கால ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 2. அப்போ இதில் வந்து ஏ ஈக்குவல் 1ங்கிறதுல ஏக்கு 1 போட்டோன்னா 1 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 2ங்கிறது இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? இப்போ ஒன்றுது பி ஈக்குவல் டு 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1. அதான் பி வந்து 1 வருது. அடுத்து டீக்கு பவர் இங்கேருந்து -2 இங்கே போட்டிருக்கோம். அதே மாதிரி என்ன ரைட் சைடு பார்த்தோன்னா டீக்கு இங்கே -2ஏன்னு வரும், -2ஏன்னு வரும். இங்கே வந்து -2பின்னு வரும். இங்கே வந்து ப்ளஸ் சி, அதையும் கொடுத்துருக்கோம். -2a -2b ப்ளஸ் சி ஈக்குவல் டு லெஃப்ட் சைடில் -2. இப்போ வந்து என்னது ஏக்கு வந்து 1, பிக்கு 1ங்கிறதால -2 இன்ட்டு 1 -2, -2 இன்ட்டு பிக்கு 1 போடும்போது -2 தான், ப்ளஸ் சி ஈக்குவல் டு இந்த -2. அப்போ -2 ப்ளஸ் 4, -2 எவ்வளவு -4 ப்ளஸ் சி ஈக்குவல் டு -2 பதில் சி ஈக்குவல் டு -2. இந்த பக்கம் -4 +4 ஆயிடும். 4 -2 எவ்வளவு உங்களுக்கு 2. ஸோ சி ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் 1, பி ஈக்குவல் டு 1, சி ஈக்குவல் டுங்கும் போது அதுக்கு இந்த ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா எஃப்க்கு பவர் என்னது ஏ, ஸோ எஃப் பவர் 1. ஸோ எஃப் ஏக்கு பவர் வந்து பி, ஸோ பி ஆல்சோ 1. டீக்கு வந்து சியோட வேல்யூ என்னது 2, இப்போ டி பவர் 2. ஸோ இ ப்ரொபோசல் டு எஃப் ஏ டி ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் சி கொடுத்துருக்க ஆப்ஷனில் சி தான் கரெக்ட் ஆப்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.